ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப காமனாக இப்போ வேர்ல்டு ஓவர் பேசப்படுறது இந்த குழந்தைங்கள் சார்ந்த ஒரு மனநலம் சார்ந்து சொல்லலாம், இல்லை ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். இது ஆட்டிசம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஆட்டிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஎஸில் ரொம்ப ப்ரிவலண்ட். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிற டேட்டா பார்த்திங்கன்னா 1 out of ஒரு 170 கிட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தால், அப்படியே ஒரு சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனோட இது 1 out of 50 அப்படின்ட்டு இப்போது ரீசெண்டாக அவங்க 1 out of 37, 1 out of 38 அந்த அளவுக்கு பசங்க ஆட்டிசமில் சஃபர் ஆகுறாங்கன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1 out of 100 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்குதான்றது எனக்கு தெரியல. பட் ஆட்டிசம் இஸ் ஆல்சோ இப்போ ஒரு அட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலாகவும் ரீசன்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சார்ந்தும் இந்த ஆட்டிசம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஸோ ஜெனட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உறவுகளுக்குள்ளே திருமணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் சம் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கலாம். அண்ட் மெயினாக என்னென்னா, அந்த செரிப்ரம் இருக்கு இல்லையா, 2 சைடும் இருக்கக்கூடிய, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற அந்த நர்வ்ஸ் கனெக்ட் ஆகிருக்கலாம், பார்ஷியலாக கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை அதுவே இந்த கனெக்டிவிட்டியே இல்லைன்னா இந்த 2 கம்யூனிகேஷனே நடக்காது. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, மெயினாக ஆட்டிசமில் இந்த கம்யூனிகேஷன் விஷயமே இருக்காது. சில பேருக்கு ஸ்பீச் இருக்காது. ஸோ இதை எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த குழந்தை வளர்ச்சியிலேயே ஸ்கேன்லேயும் அதை பார்க்க முடியும். பட் அஃப்கோர்ஸ் சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நர்வ்ஸே இருக்கும். பட் ஆனால் அதனோட ஃபங்க்ஷனிங் இல்லாமல் போகலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தை ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறது, இல்லை அதை பேச ட்ரை பண்ண மாட்டேங்குது, இல்லை எதையாவது ஒன்றத்தை பற்றி விஷயம் பண்ணுதுன்னா அதுலேயே அதை ஒரு பசங்க குடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு 1.5 வயசில் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்பீச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உடனே நம்ம குழந்தை ஆட்டிசம் அப்படின்ட்டு அதை பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது ஒரு குறைபாடு தான். இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நவீன மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்று மருந்து இருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த சொல்யூஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்படிங்கிறதுனால இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோட நிபுணர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப நம்ம இந்தியா பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான தெரப்பீஸை ஃபாரினில் இருக்கக்கூடிய நிறைய கிட்ஸ் இந்தியாவில் ட்ரீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலயமா, அதாவது அந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லை அவங்க இன்ஜெக்ஷன் மூலயமா எடுத்து பர்டிகுலர் நர்வ்ஸில், அதாவது ஸ்டொமக் ஏரியாவோ இல்லை மேபி இந்த லெக் பார்ட் எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் பிரெயினுக்கு அந்த ஸ்டெம் செல்ஸ் பிளட் சர்க்குலேஷனில் போய் அது ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத, அந்த மாதிரி ஒரு தெரப்பி கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட். இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டாலர்ஸில் நம்ம டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணுறதுனால வருது. அண்ட் அவங்களுக்கும் அது நிறைய பேரை க்யூர் பண்ண அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்குது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கா? ஸோ நமக்கு அது முக்கியம். அதுதான் நம்ம ஊரில் என்ன வைத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவத்திலையும் இதில் ஆட்டிசமை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ப்ரூஃப்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் குணப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மெத்தட் நவீன மருத்துவம் தான் போகணுமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஈவன் அக்குபஞ்சர் மூலியமாகவும் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் மூலியமாகவும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கலாம். இல்லை சித்த வைத்தியத்துலேயும் கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ்னர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்களும் குழந்தைய பார்த்து என்னென்ன அந்த குழந்தைக்கு வாத பித்த கபநிலை, அதனோட ஆர்கன்ஸ் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை, அதுக்கான சார்ந்ததை கவனித்து ப்ளஸ் இதுக்கும் அவங்க சில மூலிகை மருந்துகள் கொடுக்கும்போதும் மைல்டாக கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அண்ட் எக்ஸ்டர்னலாகவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் இந்த குழந்தைங்கள் ப்ளஸ் ஒரு ஸ்கில் ஆக்டிவிட்டி, இப்போ வித் சைக்காலஜிஸ்ட் ஒரு சப்போர்ட்டோட நீங்கள் இந்த குழந்தையோட இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி, ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு என்ன ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குன்னா ஒரு விஷயம் வீக்காக இருக்குன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைகள் எக்ஸ்ட்ராடினரி கிட்ஸாகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கிட்ஸாக நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிம்பிளாக என்ன நம்ம சொல்ல முடியும் இந்த ஒரு இதுலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த குழந்தைங்களுக்கு இந்த கெஃபைன், அதாவது காஃபி,
டீ, அதே மாதிரி ரொம்ப கொழுப்பு சார்ந்த இந்த மீட்டு இதெல்லாம் வந்து குறைக்கணும். ஸோ கொடுக்காம கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இந்த பிராமி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்பை வந்து இயற்கையாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுலையும் சேர்த்து அப்ளை பண்ணி அந்த பிரெயினில் நீங்கள் போடலாம். ஸோ ஒரு நிறைய மாறுதல்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம். பட் ஒரு அட்டென்ஷன் வித் பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பெற்றோர்களில் வந்து ரொம்ப வசதி இருக்குது அப்படின்னும் போதும் 2 பேரும் வேலைக்கு போகிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் அந்த மதர் வந்து ஒரு ஜாப் இல்லாமல் இந்த குழந்தைக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறது. அதே மாதிரி வீட்டில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வர்றது, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களோட இந்த குழந்தைங்களை பழக வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து இந்த குழந்தைங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆவாங்க. அண்ட் ஸ்பீச் தெரப்பியோட சப்போர்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு வந்து வசதி இல்லாதவங்க நாங்கள் இருக்கவங்க 2 பேர் போனால் தான் எங்களோட இதுவே வந்து நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மதர் வந்து வீட்டில் இருந்தே நிறைய வேலைகள் செய்யலாம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கலி குவாலிஃபைட்னா ஆன்லைனில் ஒர்க் எடுத்து பார்த்துட்டு இந்த குழந்தையோட சப்போர்ட் கொடுக்கும்போது உங்களோட குழந்தை வந்து சீக்கிரமாக இதுலேருந்து வெளியில் வரும். அதே மாதிரி இப்போ எனக்கு எதுவும் டெக்னிக்கல் வேலைலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னா சிலதெல்லாம் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி சில வேலைகளை வீட்டில் கொடுத்து செஞ்சு வருமானம் ஈட்டுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தையும் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ எனக்கு வசதி இல்லை, வசதியானவங்களுக்கு அப்படி சொல்கிறீங்க ஒரு வேலையை விட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கும் இதை வந்து நான் ஒரு டிப்பாக சொல்ல விருப்பப்படுறேன். அதே மாதிரி நிறைய இவங்க வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டிசம் கிட்னா ஒரு செப்பரேட் ஸ்கூல் போடலாமா அப்படின்வாங்க. பட் அப்படி ஒன்றும் இதுக்கான தேவைகள் இல்லை. பட் சில ஸ்கூல்ஸில் வந்து ஆட்டிசம் கிட்ஸ் வந்தாலும் ஒரு டீச்சர்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில டீச்சர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி. ஸோ இவங்க வந்து நார்மல் கிட்ஸோட பழகிட்டு ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணும்போதே இந்த கிட்ஸ் வந்து வரலாம். பட் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மேலும் வந்து சில தகவல்கள் வந்து இவங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பட் என்ன ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலான்னா அந்த வால்நட் இருக்கு இல்லையா, அந்த வால்நட்டில் வந்து நீங்கள் ஒரு வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நீங்கள் எப்படி வேர்க்கடலை சட்னி செய்கிறீங்களோ அதே மாதிரி வால்நட் சட்னி செஞ்சு நிறைய கொடுக்கலாம். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் இவங்களுக்கு இன்டேக் எடுக்கலாம். இதை பற்றி இன்னொரு நாளைக்கு ஆட்டிசம் கிட்ஸ்க்கு என்ன ஃபுட் தேவை அப்படின்னும் நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.